கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் நம்மளோடு கூட தான் இருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. கர்த்தரோடு இருக்கிறோமா, ஆதாரத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா. ஏன்னா நமக்கு அவர் தான் ஆதாரம். கர்த்தரே நம்மளுடைய ஆதாரமாக இருக்கிறார். அவரை சார்ந்து வாழும்போது தான் நம்ம சொல்ல மாதிரி அநேக பாவத்தை ஜெயிக்கலாம், நம்மளுடைய சூழ்நிலைகளில் வரக்கூடிய துன்பங்களை ஜெயிக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆதாரத்தோடு சார்ந்து இருக்கிறது. கர்த்தரையே நம்மளுடைய ஆதாரமாக நம்ம வச்சுருக்கிறோம். அவரை சார்ந்து வாழும்போது இந்த சூழ்நிலையினால் வரக்கூடிய கவலைகள், சூழ்நிலையினால் வரக்கூடிய பிரச்சனைகள், மற்றபடி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியது, இந்த பாவங்களை ஜெயிக்கிறது எல்லாமே அவரை சார்ந்து வாழும்போது ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம். நம்ம சிரமப்பட வேண்டியதோ கஷ்டப்பட வேண்டியதோ இல்லை. ஏன்னா கர்த்தர் நமக்கு அந்தந்த நேரத்தில் உணர்த்தி நடத்துவாங்க. இது பாவம், இது செய்யக்கூடாதுன்னு ஆவியானவர் உள்ளே இருந்து நம்மளை ஏவிட்டே இருப்பாங்க. நம்ம அதை புரிஞ்சு நடக்கும்போது கண்டிப்பாக நாம் பாவத்திற்குள்ளே விழமாட்டோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்காது. அதனால தான் எப்போவுமே சொல்லுது, ஆதாரத்தை சார்ந்து வாழணும்னு.